எல்லாருக்கும் வணக்கம். எப்பயுமே டிசம்பர்ல தான் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் விடுவாங்க. ஆனா இப்ப இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பருக்கு முன்னாடியே, அதாவது 2-3 மாதங்களுக்கு முன்பே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில ஆனுவல் அந்த பிளானர் விட்டுட்டாங்க. 2026ல எலெக்ஷன் வரப்போகுது. இதை அடிப்படையா வச்சு 2025 அதிகமான வேகன்சி உள்ளடக்கிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த தேர்வுகள்லாம் நடக்க போகுது. முக்கியமா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல வந்து பாத்தீங்கன்னா 100+ வேகன்சி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இது அடிப்படையா வச்சு நம்மளுடைய இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி சார்பா ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு ஸ்பெஷலா ஒரு பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நாம இந்த வீடியோவில் முழுக்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கோர்ஸ் டீடைல்ஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் டீடைல்ஸ் தான் ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்க்கறது மூலமா நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச், எத்தனை டெஸ்ட் பேட்ச், அது என்ன வியூல போட்டிருக்கோம், கோர்ஸ் டீடைல்ஸ், என்னென்ன ஃபேக்கல்ட்டி, என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்க போறாங்க, எத்தனை ஹவர்ஸ்ல முடிக்க போறாங்க, இது எல்லா டீடைல்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவா பார்க்க போறோம். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 நம்ம வந்து விடாமுயற்சி இந்த பேட்ச் மூலமா தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு 5 மந்த் கோர்ஸ் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதுல வந்து பாருங்க, கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 5th, சரிங்களா, ஜன் 5th வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இந்த கிளாஸோட டைமிங் வந்து எப்பயுமே மார்னிங் 10 to 1 இந்த மார்னிங் பேட்சா தான் நம்ம இந்த பேட்ச் வந்து ரன் பண்ண போறோம். அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. எப்பயுமே அந்த ஷெட்யூல்ல கொடுக்கப்பட்ட தேதி அடிப்படையில டைமிங் வந்து ஆஃப்டர்நூன் 2 PM to 5 PM. சரிங்களா? இதான் டெஸ்ட் நடக்கும். டெஸ்ட் முடிஞ்சதுக்கு பிறகு டிஸ்கஷன் வீடியோ உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நாங்க லிங்க் அனுப்பிட்டுருவோம். நீங்க டிஸ்கஷன் வீடியோவா என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. சோ இதுல வந்து பாருங்க, ஆனுவல் பிளானர் அடிப்படையில டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிரிலிம்ஸ், சரிங்களா? அங்க பாருங்க, நோட்டிபிகேஷன் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி நோட்டிபிகேஷன் வரதா சொல்லிருக்காங்க 2025ல. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் வந்து குரூப் 1 எக்ஸாமினேஷன் எப்ப நடக்க போகுதுன்னா ஜூன் 15 வந்து நடக்க போறதா சொல்லிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கோர்ஸ் வந்து லான்ச் பண்றோம். சரிங்களா? நம்மளுடைய கோர்ஸ் டீடைல்ஸ் பார்க்கும்போது இந்த பாருங்க 5 மந்த் கோர்ஸ், அதாவது ஜனவரியில இருந்து மே மாசம் வரைக்கும் இந்த கோர்ஸ் வந்து நடக்கும். டோட்டலா 145 கிளாஸஸ் பிளஸ் வந்து 430 ஹவர்ஸ். இந்த அடிப்படையா வச்சு நம்ம இந்த பேட்ச் வந்து முடிக்க போறோம். டைமிங் வந்து எப்பயுமே 10 to 1 தான். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்க, இதனுடைய டெஸ்ட் டீடைல்ஸ் பார்க்கும்போது டோட்டல் டெஸ்ட் வந்து 29, டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5800 கொஸ்டின்ஸ். இதுல 17 வந்து சிலபஸ் வைஸ் டெஸ்டா வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சிலபஸ் வைஸ் டெஸ்ட்ல வந்து மொத்தம் 3400 கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகும். அதே மாதிரி 3 ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அதுல 600 கொஸ்டின் வந்து கவர் ஆகும். அதே மாதிரி 6 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு. அதுல வந்து 1600 கொஸ்டின் வந்து ஃபுல்லா கவர் ஆகும். அடுத்தது 3 ஃபுல் மாடல் மோக் டெஸ்ட் இருக்கு. அதுல வந்து 600 கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஆகும், கவர் ஆகும். சோ இதெல்லாம் சேர்ந்த காம்போ தான் உங்களுக்கு 5800 கொஸ்டின் 29 டெஸ்ட்ங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ. சரிங்களா? நீங்க யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், ஆஃப்லைன் நம்மளுடைய அகாடமிக்கு நேரடியா வந்து நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். பிளஸ் அது மட்டும் இல்லாம ஆன்லைன் நம்மளுடைய டெலகிராம் சேனல் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய டெஸ்ட் 1, டெஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வித் கீஸோட நம்ம என்ன பண்ணுவோம், குரூப்ல ஷேர் பண்ணுவோம். நீங்க வீட்டுல எழுதி பார்க்கலாம். அது இல்லாம டிஸ்கஷன் ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட்டுக்கு டிஸ்கஷன் வந்து ஃப்ரீயா தான் இருக்கும். நீங்க தாராளமா டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அந்த டிஸ்கஷன் அட்டன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சதா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், நான் வந்து ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் ஃப்ரீயா அட்டன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆபீஸ் நம்பருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களை வந்து அட்மின் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கஷன் இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல பக்காவா இருக்கும். கோர்ஸ் டீடைல்ஸ் பார்க்கும்போது நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிரிலிம்ஸ் சிலபஸ் வந்து மொத்தம் 10 யூனிட் இருக்கும். அந்த 10 யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குரூப் 1ல எந்தெந்த யூனிட்ல வெயிட்டேஜ் அதிகமா இருக்கோ அதை அடிப்படையா தான் நான் போட்டிருக்கேன் லைனா. இந்த ஒவ்வொரு யூனிட்லயுமே மொத்தம் எத்தனை கிளாஸஸ், யார் ஃபேக்கல்ட்டிங்கிறத தெளிவா போட்டிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 8 27 கிளாஸ்ல முடிச்சிருவோம். பாலிட்டி 28 கிளாஸ்ல முடிப்போம். டெவலப்மெண்ட் அதாவது யூனிட் 9ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 15 கிளாஸ்ல முடிப்போம். அப்டிடியூடுங்கிறது பாத்தீங்கன்னா 17 கிளாஸ்ல முடிச்சிருவோம். இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட் 17 கிளாஸ். சோ இந்த ஃபேக்கல்டிஸ் இது எல்லாமே என்ன பண்றீங்க, நம்ம இதுல டீடைல்ஸா கொடுத்துருக்கோம். இதை ஃபுல்லா பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த கோர்ஸோட ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது 100% உங்களுக்கு சிலபஸ் ஃபுல்லா அந்த 5 மந்த்ல முடிச்சு கொடுத்துருவாங்க. அப்டேட்டட் சிலபஸ் அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அப்டேட்டட் சிலபஸ் அடிப்படையில். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய கிளாஸ் நோட்ஸ்ங்கிறது அப்டேட்டட் கிளாஸ் நோட்ஸா இருக்கும். ஒரு பக்காவா நாங்க கொடுக்குற நோட்ஸ் மட்டும் நீங்க படிச்சா போதுமானது. ஈஸியா வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிரிலிம்ஸ் வந்து என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம மினிமம் ஒரு 5 to 7 இயர்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சில குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் அட்டன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்த ஃபேக்கல்ட்டி அடிப்படையை வச்சு தான் நம்ம இந்த பேட்ச் வந்து ரன் பண்ண போறோம். இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ரென்த் வந்து ஒரு மினிமமா தான் வச்சிருப்போம். ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் என்ன பண்றாங்க, எப்படி எழுதுறாங்க, எப்படி படிக்கிறாங்க, எவ்வளவு மார்க் வாங்குறாங்கிறத நம்ம என்ன பண்ண போறோம், தனிப்பட்ட முறையில மானிட்டர் பண்ண போறோம். சரிங்களா இல்லையா? அது இல்லாம டெய்லி ஸ்பாட் டெஸ்ட் இருக்கும். டெய்லி 10 to 1 வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் இருக்கும். 1 to 1:30 வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட் டெஸ்ட் இருக்கும். அதுல வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸ் நோட்ஸ்ல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் கேட்போம். டெய்லி ஸ்பாட் டெஸ்ட் நடந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம வீக்லி ட்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் டெஸ்ட் இருக்கும்.
அதாவது எவரி வெனஸ்டே எவரி சண்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருந்துட்டு இருக்கும். ஸ்டடி ஹால் வந்து நம்மளோட இம்பாக்ட் ஐஎஸ் அகாடமில இருக்கு. நீங்க தாராளமா வந்து மார்னிங் 9:30 இருந்து ஈவினிங் 7:30 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நாம வந்து ஸ்மார்ட் போர்ட்ல தான் கிளாஸ் எடுப்போம். வித் ஏசி ரூம், நல்ல அட்மாஸ்பியர் இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு விதமாவும் இருக்கும். இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் போஸ்டல் இது 3 விதமாவும் இருக்கும். இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், அங்க பாருங்க பிசிக்ஸ்ல எந்தெந்த டாபிக்கை நம்ம எவ்வளவு ஹவர்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம், நடத்தி முடிக்க போறோம் அப்படிங்கிறது. இங்க பாருங்க நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் ஒரு டாபிக் இருக்கு. இந்த பேரண்டத்தின் இயல்புகள் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு. இந்த தலைப்பை வந்து நாங்க 3 மணி நேரத்துல முடிச்சிருவோம். அடுத்து பாத்தீங்கன்னா பொதுவான அறிவியல் விதிகள், சரிங்களா, காமன் அந்த சயின்ஸ் லா இருக்குல்ல, இதை அடிப்படையா வச்சு என்னது, அதாவது பாத்தீங்கன்னா இது ஒரு கிளாஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மணி நேரங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அது மாதிரி லைட்டு, சோ காந்தவியல், விசை, இயக்கம், ஆற்றல், இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்குமே நம்ம என்ன பண்றோம், எத்தனை ஹவர்ஸ்ல முடிக்க போறோம் அப்படிங்கறத இதுல போட்டிருக்கோம். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ்ங்கிறது 3 ஹவர்ஸ். ஓகேங்களா? இது அடிப்படையை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், ஃபுல்லா ஷெடியூல் போட்டிருக்கோம். பிசிக்ஸ்க்கு போட்ட மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு போட்டிருக்கோம். இது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே நாங்க என்ன பண்றோம், சோ ஃபுல்லா போட்டிருக்கோம். இது அப்படியே ஃபுல்லா டிஸ்கிரிப்ஷன், சரிங்களா, அதுல வைக்கிற ஃபுல்லா இந்த லிங்க் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதை ஃபுல்லா ஓபன் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு என்ன பண்ணும், தெளிவா புரியும். ஓகேங்களா? எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே எத்தனை ஹவர்ஸ்ல முடிக்க போறோம் அப்படிங்கிறது தெளிவாவே நாங்க என்ன பண்றோம், ஃபுல்லா கொடுத்துருக்கோம். அதை கொஞ்சம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இதுல வந்து பாருங்க லாஸ்டா வந்து ஆப்டிடியூட், சரிங்களா, மேக்ஸ் இருக்குல்ல, இங்க பாருங்க சிம்பிளிபிகேஷன், நம்பர் சிஸ்டம், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ஆவரேஜ், இது மாதிரி முக்கியமா உங்களுக்கு எந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்களோ அந்த டாபிக்கை மையப்படுத்தி தான் நம்ம என்ன பண்றோம், கிளாஸ் போட்டிருக்கோம். ஃபுல்லாவே பக்கா பிளானோட ஃபுல்லா சிலபஸ் அடிப்படையா வச்சு நம்ம இந்த பேட்ச் வந்து முடிக்க போறோம் 5 மந்த்ல. சோ இந்த கிளாஸ் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன்ல இருக்கு. நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. சரிங்களா? இதனுடைய பிடிஎஃப் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், நீங்க எடுத்துக்கங்க. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் அண்ட் பிரிலிம்ஸ் இந்த விடாமுயற்சி பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச், இந்த டெஸ்ட் பேட்ச் டீடைல்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். சோ டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க டோட்டல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 29 டெஸ்ட், 5500 கொஸ்டின் தெரியும். இதுல 17 டெஸ்ட் சிலபஸ் வைஸ் டெஸ்ட், 3 ரிவிஷன் டெஸ்ட், 6 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட், 3 ஃபுல் மாடல் மார்க் டெஸ்ட், இதெல்லாமே நமக்கு எல்லாம் தெரியும். சோ இதை தாண்டி உங்களுக்கு வந்து பாருங்க எந்தெந்த ஏரியாவில இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் சொல்லி தெரியப்படுத்திருக்கேன். இந்த டெஸ்ட்ல மொத்தம் 5800 கொஸ்டின் இருக்கு. 5800 கொஸ்டின்ல எந்தெந்த ஏரியாவில எவ்வளவு கொஸ்டின் இங்க பாருங்க. யூனிட் 8ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஒரிஜினல் எக்ஸாம்ல ஒரு கிட்டத்தட்ட 38ல இருந்து 40 கொஸ்டின் கேட்கறாங்க. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றீங்க, 850 கொஸ்டின் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து யூனிட் 8ல இருந்து மொத்தம் 850 கொஸ்டின் வந்து இந்த பேட்ச்ல இருக்கும். அதே மாதிரி பாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா 745, யூனிட் 9ல வந்து பாத்தீங்கன்னா 720, மென்டல் அபிலிட்டில 500. இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலுமே எவ்வளவு கொஸ்டின் கேட்க போறோம் அப்படிங்கறத நான் இதை தெளிவுபடுத்திருக்கேன். ஓகேங்களா? இது ஒண்ணு. அடுத்து வந்து பாருங்க இந்த டெஸ்டோட ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது இது அப்டேட்டட் சிலபஸ் அடிப்படையா நம்ம இந்த ஷெட்யூல் வந்து உருவாக்கியிருக்கோம். இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ட்ரெண்ட் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ்க்கு ஏத்த மாதிரி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பக்காவா, அதாவது எப்படி சொல்றது, அசசரிசன் கொஸ்டின், மேட்ச், சூஸ் த ராங் ஒன், சூஸ் த ரைட் ஒன், இந்த மாதிரி அடிப்படையில தான் நம்ம என்ன பண்றோம், அந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கோம். சரிங்களா? முக்கியமா எந்தெந்த ஏரியாவுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா யூனிட் 8, யூனிட் 9க்கு, பாலிட்டிக்கு, மென்டல் அபிலிட்டிஸ், முக்கியமா கரண்ட் அஃபேர்ஸ், அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாலிசி நோக்ஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அந்த ஷெட்யூல் நீங்க ஓபன் பண்ணி பார்த்தாவே தெரியும். சரிங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டுமே கொடுக்கப்பட்ட அந்த தேதி அடிப்படையில மதியம் 2 மணிக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும். டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஷன் வீடியோ லிங்க் வந்து நாங்க உங்களுக்கு அனுப்பி வச்சிருவோம். இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஈச் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் இருக்கும், பைலிங்குவல் இருக்கும், ஸ்டாண்டர்டாவே இருக்கும் குரூப் 1ல. சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன், ஆஃப்லைன், போஸ்டல் 3 விதமாவும் நீங்க எழுதிக்கலாம். ஆன்லைனுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 3000, ஆஃப்லைனுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 4000, போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வந்து 5000. இது ஒன்லி ஃபார் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபீஸ். சரிங்களா? டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா உங்களுக்கான கொஸ்டின்ஸ் நாங்க கொடுத்துருவோம், அந்த கொஸ்டினுக்கான டிஸ்கஷன் கொடுத்துருவோம். சரிங்களா? இது இந்த 3 விதமா நடக்கும், நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இதுல வந்து பாருங்க இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். சரிங்களா? அதாவது லாஸ்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல 2023, 22, 21 நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கொஸ்டின்ஸோட ஸ்பிளிட் அவுட் தான் இது. முக்கியமா 2023ல பாருங்க எந்தெந்த ஏரியாவில இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு. பாருங்க யூனிட் 8ல வந்து 39 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேக்ஸ்ல 25 கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேல 23 கொஸ்டின், இந்தியன் பாலிட்டியில 23 கொஸ்டின். இந்த மாதிரி எந்தெந்த ஏரியாவில் எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பிளான் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், அந்த ஷெட்யூல் வந்து போட்டிருக்கோம். சரிங்களா? சோ அப்ப அதனால வந்து இந்த ஷெட்யூல் வந்து ஒரு பக்காவான எக்ஸாம் போக்கஸ்ல உங்களுக்கான அந்த எக்ஸாம் குரூப் 1 வேவ் லென்த்ல போடப்பட்ட இந்த ஷெட்யூல் இது. அதுக்கான கொஸ்டின்ஸும் அந்த வேவ் லென்த்ல தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இதுல வந்து பாருங்க இதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்.
ஜனவரி 8ஆம் தேதி இந்த டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லா கொடுத்துருப்போம். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லா நீங்க வந்து படிச்சுட்டு வர மாதிரி இந்த ஏரியாவோட வந்து உங்களுக்கு போதும் பல்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க யூனிட் 8 பாருங்க தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுவே திருக்குறள் வந்து 6th தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் அதுல இருந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் சிம்பிளிபிகேஷன் சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் கிரேடு 1 போட்டிருக்காங்களா, இது டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல போயிட்டு இந்த நேம்ல நீங்க தேடணும். இந்த நேம் இருக்கும். இந்த நேம்ல உள்ள கொஸ்டின்ஸ் டவுன்லோட் பண்ணி அதை பொது அறிவு கேள்வி மட்டும் ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் இருக்குமா இல்லையா, அந்த பேப்பர்ல உள்ள அந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க என்ன பண்ண பாக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா இல்லையா. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் இன் தமிழ்நாடு இந்த பேப்பர் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும், ஜிஎஸ் பேப்பரை ஃபுல்லா பாக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. அது இல்லாம மிஸ்செலனிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதுல வந்து ஸ்கீம்ஸ் முக்கியமா குரூப் 1னாவே ஸ்கீம்ஸ் அதிகமா கேட்பானுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக ஸ்கீம்ஸ்க்கு நம்ம ஸ்பெஷலா என்ன பண்றோம், இந்த ஸ்கீம்ல முக்கியமா படிங்க அப்படின்னு சொல்லி பேரே கொடுத்துருக்கோம். ஐஆர்டிபி, எஸ்ஜிஎஸ்ஒய், அப்புறம் ட்ரைசம், என்ஆர்எல்எம், என்ஆர்இபி, ஆர்எல்இஜிபி, சரி ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா, இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் பேர் கொடுத்துருக்கோம். நீங்க இந்த டெஸ்ட்டுக்கு நாங்க கொடுத்துருக்க ஸ்கீம் மட்டும் படிச்சுட்டு வந்தா போதுமானது சரிங்களா இல்லையா. அது இல்லாம கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1, 7, 10 இது மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கோம். அதாவது பாலிட்டி டெஸ்ட் தனியா வைக்க போறோம். இருந்தாலும் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்டா அதுக்குள்ள என்ன பண்றோம் ஃபுல்லா கொண்டு வந்திருக்கிறோம். இது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 29 டெஸ்ட் இருக்கும் சரிங்களா. இந்த 29 டெஸ்ட்ல உங்களுக்கு ஃபுல்லாவே A to Z வரைக்கும் நம்ம ஒண்ணு என்ன பண்றோம், அந்த சிலபஸ் வந்து ஃபுல்லாவே நம்ம வந்து கவர் பண்றோம். இது ஒரு பக்காவான ஒரு டெஸ்ட் மேட்ச். இதை நீங்க ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு டெஸ்ட் நீங்க எழுதும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை கிடைக்கும். முதல்ல 20 டெஸ்ட் உங்களுக்கு முடிஞ்சிடும். 21ஆம் டெஸ்ட் வந்து பாருங்க யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட். அது மட்டும் இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் அக்டோபர் நவம்பர் 2024 இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா இல்லையா. அது ஃபுல்லா கவர் ஆகும். அடுத்து பாருங்க பாலிட்டி, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் சரிங்களா இல்லையா. அதான் பார்த்தா ஏன்ஷியன் இந்தியா, மெடிவல் இந்தியா, பாலிட்டி இது 3. அப்புறம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் அண்ட் ஜனவரி இந்த கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க இந்தியன் எக்கானமி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இதெல்லாம் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட். அடுத்து பாருங்க பிப்ரவரி மார்ச் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் இதுல. நெக்ஸ்ட் பாருங்க சயின்ஸ் அண்ட் ஜியோகிராஃபி ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இதுல இருக்கும். ஏப்ரல் 2025 கரண்ட் அஃபேர்ஸ் இதுல கேட்டிருப்பாங்க சரிங்களா. அடுத்து பாருங்க தமிழ்நாடு பாலிசி நோட்ஸ், இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஸோ தமிழ்நாடு பாலிசி நோட்ஸ் 2024-25 ஆல் டிபார்ட்மெண்ட். இதுக்காக நாங்க என்ன பண்றோம், பிடிஎஃப் ஆகவே தொகுத்து நாங்க வழங்கிடுவோம். நாங்க கொடுக்கறத நீங்க படிச்சா மட்டும் போதுமானது. கண்டிப்பா தமிழ்நாடு பாலிசி நோட்ஸ்ல வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட், அதிகமா கொஸ்டின்ஸ் அதுல வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் இருக்குல்ல அது சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க அக்டோபர் வந்து 24 அக்டோபர் மாசம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா May 15th வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் சொல்லி போட்டிருக்கேன். அது இல்லாம லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மாடல் மாக் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஒரு பக்காவான டெஸ்ட் பேட்சா இருக்கும். நீங்க குரூப் 1 எக்ஸாம் இந்த வருஷம் நம்ம விடவே கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இருந்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஒரு பக்காவான ஒரு டெஸ்ட் பேட்சா இருக்கும். ஒரு குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல ஒரு தரமான ஒரு கொஸ்டின் பேப்பர் பிளஸ் வித் டிஸ்கஷன் இருக்கு இது டெஸ்ட் பேட்சுக்கு. அது மட்டும் இல்லாம கோர்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 month கோர்ஸ் உங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் வீடியோ கொடுத்துருவாங்க. பிளஸ் ஆஃப்லைன்ல நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல நீங்க வந்து பார்த்தா ரெக்கார்டட் வீடியோ, லைவ் வீடியோ அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அதுல கொடுக்கப்பட்ட ஹவர்ஸ் அடிப்படையில் பக்காவா அந்த பேட்ச் முடிச்சு கொடுத்துருவாங்க. விருப்பமுள்ள மாணவர்கள் ஸ்கிரீன் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது எல்லா டீடைல்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். வித் டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வைக்கிறேன். அதை எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.